மலக்குமார்கள் போட்டா போட்டி கொண்டு இந்த துவாவை சொல்பவர்களின் நன்மை அல்லாஹ்விடம் எடுத்து செல்வதற்காக 30 மலக்குமார்கள் போட்டி போடுகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. என்ன துவா அது? ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையில் இருக்கக்கூடிய நிலையில் ருக்கூலிருந்து எழுந்து கூடிய கியாம் என்று சொல்லப்படும் இந்த நிலையில் வரக்கூடிய நேரத்தில் ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தைபம் முபாரக்கும் ஃபி இந்த துவாவை ஒருத்தர் சொல்லிட்டார். தொழுகை முடித்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார் இந்த துவாவை சொன்னது அப்படின்னு. அப்போது அந்த ஒரு சஹாபியை அடையாளம் காணப்பட்டது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த துவாவை நீங்கள் சொல்லிட்டீங்க, இந்த துவாவுடைய நன்மையும் உங்களுடைய புகழையும் அல்லாஹ்விடம் எடுத்து செல்வதற்காக 30 மலக்குமார்கள் போட்டி போடுகிறார்கள், இதை நான் கண்டேன். சுப்ஹானல்லாஹ். சக்தி வாய்ந்த துவா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்த துவா, மலக்குமார்களுக்கும் பிடித்த துவா. நாம் என்ன செய்யணும்? தொழுகையில் ருக்கூலேருந்து கியாம் எழுந்து நிற்கிறோம்ல, சஜ்ஜாக்கு போகிறதுக்கு முன்னே கவனமாக சொல்லிவிடுங்க, யாரை மறந்துடாதீங்க.